உங்களை மாதிரி பொண்ணுங்களாம் வீடியோ போட்டால் இந்த அல்காரிதம் வந்து புஷ் பண்ணி உங்களால் நல்லா பெரிய ஆளாக்கி விட்டுறது. அதுக்கு காரணம் நீங்கள் பெரிய ஆளானா அதுக்கு காரணம் உங்களோட நாலேஜோ உங்களோட இதுவோ கிடையாது, உங்களோட ஜெண்டர் தான் காரணம். அதனால தான் நீங்கள் ரீச் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் இங்கே வந்து மேல் கிரியேட்டரே இல்லையா? இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எவ்வளோ மேல் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஃபீமேல் கிரியேட்டர்ஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. எல்லாருமே வந்து இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டா பக்கமோ யூடியூப் பக்கமோ நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஈவன் ஒரு 5 years பேக் வந்து இவ்வளோ ஃபீமேல் கிரியேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா இல்லை, இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் மேல் கிரியேட்டர்ஸுமே அப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. இப்போ ஏன் மேல் கிரியேட்டர்ஸே இல்லையா? மேல் கிரியேட்டர்ஸ்லாம் ஃபேமஸாக இல்லையா? உங்களால் ஒரு விஷயம் முடியலன்றதுக்காக அதை சில்லியாக காரணம் சொல்லணும் அப்படின்னு வந்து இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் தான் காரணம், அதனால தான் வந்து அது கேர்ள்ஸ் என்ன பண்ணாலும் புஷ் பண்ணுது. இந்த மாதிரி உங்களால் ஒரு விஷயம் முடியலங்கிறதுக்காக சும்மா சில்லியாக இதுதான் ரீசன், ஈவன் நான் ஸ்டார்ட் பண்ணாலும் நான் பெரிய ஆளாக மாட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துட்டு வேற யாராவது ஒரு பொண்ணோ அந்த மாதிரி யாராவது ஸ்டார்ட் பண்ணால் சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. முடிஞ்சால் உங்களால் ஒரு யூடியூபோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமோ கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன போடணும்னு தோணுது, உங்களுக்கு எதில் ஸ்கில் இருக்குது அதை காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் மற்றவங்க கமெண்ட்டில் போய் உங்களுக்கு நீங்களாம் ஒரு பொண்ணுங்கிறனால தான் உங்களுக்கு எல்லாம் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் கமெண்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் கூட முடியலாம். நீங்கள் கூட உங்களோட நாலேஜை வச்சு நீங்கள் ஒரு இதில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கூட பெரிய ஆள் ஆகலாம். ஏன் இங்கே மேல் கிரியேட்டர்ஸ்லாம் எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க? அல்காரிதம் அப்படி தான் புஷ் பண்ணுது அப்படின்னா அவங்களாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க? அவங்க எப்படி வந்து ரீச் ஆகியிருக்காங்க? இந்த மாதிரி சில்லி ரீசன் சொல்லிட்டு இருக்காம ட்ரை பண்ணுங்க. முதல்ல எத்தனை பேர் ஃபீமேல் கிரியேட்டர்ஸுமே நிறைய பேர் வந்து பல வருஷம் வந்து வீடியோ போட்டுட்டே இருந்து ரீச் ஆகாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. சும்மா நீங்கள் பார்க்குற 4-5 பேரை வச்சு மட்டும் ஃபீமேல் கிரியேட்டர்னாலே சூப்பராக வந்து ரீச் ஆகிடுது அப்படின்னு கிடையாது.